தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைவர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறன் நிதி மூலமே வாழ்ந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யாம ஒரு உயிரினம் தமிழ்நாட்டுல வாழுது அப்படின்னு பார்த்தாக்கா, அதுவும் ஓவரா பேசிக்கிட்டே வாழுது அப்படின்னு பார்த்தாக்கா சீமான் மட்டும்தான். அவரை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். சீமானோட தம்பி எல்லாம் நம்ம வீடியோவை பாக்குறாங்க. ஆனா பார்த்துட்டு திருச்சி ஓடிடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான், அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க, ஓடுறாங்க தலை திருச்சி. என்னன்னா நம்ம வருவல் அப்படி வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணனுக்கு இன்னைக்கு கையில வந்து மைக் கிடைச்சிருச்சு. அதனால வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. ஏன்னா வேற வேலை வெட்டி கிடையாது. உதயநிதியை பார்த்து ஒரு 2 வாரம் தான் ஆகுது. அவர் பொட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமான உடனே 2 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டி கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல சும்மா உட்கார முடியாது. இதுக்கப்புறம் உதயநிதி கூப்பிட்டு துப்பிடுவான்றதுக்காக இன்னைக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருக்காரு அண்ணன் சீமான். அவர் சொல்றாரு மேடையில ஏறி, கார் வாங்கிட்டாரு சீமான், கார் வாங்கிட்டாரு. ஏய் உங்க அப்பா ஆத்தா தாலி அறுத்தடா வாங்கிருக்கிற. ஆமா, இவரு உழைச்சி வாங்கினாரு. நீ திறன் நிதி வாங்கிதான் நீ வீட்டுல வந்து வாடகை கொடுக்குற, உன் பையனை அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்றாங்க. திறன் நிதி வாங்கிதான் பண்றாங்க அப்படின்றது உன்னோட தொம்பியில சொல்லிட்டாங்க இல்ல. உன் தொம்பியில ஆதாரபூர்வமா சொல்லிட்டாங்க. இதுல வந்து கார் வாங்கினது மட்டும் எப்படி வாங்கியிருப்ப? அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்க கிட்ட உண்டியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த உண்டியல்ல காசு இருக்கிற பிள்ளைங்க யாரு? அன்றாடம் அவங்க அம்மா அப்பா வந்து கூலி வேலைக்கு போய் 10-20 கொடுக்கறது அவங்க பிள்ளைங்க வந்து சேர்த்து வச்சு ஏதோ புக்ஸோ நோட்ஸோ ஏதோ ஒண்ணு வாங்குறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அதை எடுத்து வந்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லணும்? உன்னோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ கண்ணா, நீ உன்னோட வளர்ச்சிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தணும். ஆனா அதை வாங்கிக்கிட்டு உன் பிள்ளைக்கு எடுத்து போய் செலவு செய்யற. அப்ப கார் எப்படி வாங்கியிருப்ப? கல்நிதியில தான் வாங்கியிருப்ப. இத வந்து தொம்பிகள் தான் பணம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த தொம்பியில தா தா என்ன தான என்ன அப்படின்னு சந்தானம் கேட்பான். ஓத்தா அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சீமானங்க. நீ வாக்கு என்ன நீ எவடா குத்திக்கிட்ட? மக்கள் 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 இந்த மாதிரி தன்னோட நிர்வாகிகிட்டையும் தாவமா அப்படி இப்படின்னு பேச வேண்டியது, வெளியே இருக்கிறவங்க கிட்டயும் அந்த மாதிரி பேச வேண்டியது. அப்புறம் எப்படி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதே போல சீமான் போய் சொல்றாரு. என்ன போய் சொல்லிட்டாங்க? ஒரு போய் சொல்லி பார்ப்போம். என்ன போய் சொல்லிட்டேன்? 100 போய் சொல்லலாம். பெரியார் இன்னைக்கு புகழ்ந்து பேசுவேன், நாளைக்கு இகழ்ந்து பேசுவேன். விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இகழ்ந்து பேசுவேன், நாளைக்கு புகழ்ந்து பேசுவேன். ஆளு இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது, இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசுறது. கேட்டாக்கா இப்ப ரீசெண்டா சரத்குமார் அவரோட பிறந்த நாள் விழால பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சரி என்று படுவது நாளைக்கு தவறு என்று படும், நாளைக்கு தவறு என்று படுவது இன்று சரி என்று படும். இவங்கிட்ட மாட்டிட்டு இவனை தொம்பி வேணா கை தட்டிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அவன் என்ன சொன்னாலும் கை தட்டுறான். அவன் தான் வேற மேடையில சொல்றான், அதுக்கும் கை தட்டுறாங்க. இந்த மாதிரி தொம்பிகள் இருக்கிற வரைக்கும் அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். இதே மேடையில பேசாம ஒரு பொய் சொல்லி சொன்னார்ல மேடையில, இது ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சொன்னாக்கா முகத்திலேயே கிழிச்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு பொய் மட்டும்தான் வேலை. பொய்மான். இவர் பேர் சீமான் கிடையாது, பொய்மான். இதுல வேற புதுசா ஒரு கதை விட்டாரு பாருங்க. அந்த ஒய்எம்சி கிரவுண்டு சுத்தி இவரு கிரவுண்டு சுத்தி வந்து 3 கிலோமீட்டர் ஓடுவாங்க விஜய். ஆனா நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். அது இல்லையா, நான் கிரவுண்டுக்கு வெளியே ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவர் எப்படி தெரியுமா, இந்த ஜிம்முக்கு போவாராம். ஜிம்முக்கு போய் எல்லாம் தம்பிள்ஸ்ல வந்து இப்படி இப்படின்னு இது போடுவாங்க, பைசெப்ஸ்க்கு கிளாஸ் போடுவாங்க. இவருக்கு வெறி ஆயிடுச்சுன்னா இவர் மட்டும் 1000 தம்பிள்ஸ் அடிப்பாரு, 1000 வாட்டி அடிப்பாராம். அர்னால்டால கூட 1000 தடவை அடிக்க முடியாது. ஆனா நீங்க அடிச்சு விடுற பெருமான் இஷ்டத்துக்கு அந்த மாதிரி இதுல கூட ஒரு பொய். மேடையில ஏன்னா பொய் பேசாம இவரால கீழே இறங்கவே முடியாது. ஏன்னா ரத்தத்தில் கலந்தது சினிமா, இந்த தமிழ்ல ஆடு கொடுப்பாங்க பத்தியா, அந்த மாதிரி இவர் ரத்தத்தில் கலந்தது பொய் கதை. இது ரத்தத்துல ஊறிடுச்சு. ஏன்னா டைரக்ஷன் பண்ணி பண்ணி இவருக்கு உடம்புல இதுவாயிருச்சு. இதுல வேற ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் இப்ப போற. இதுக்கு முன்னாடி ஏன் போடல, இப்ப மட்டும் எதுக்கு போடுற, ஏன் போடுற அப்படின்னு. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன ஒரு இது கூட தெரியாத நீ தான் தற்கொலை, சீமான் தான் தற்கொலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்காக விஜய் அப்படின்றத வச்சிருந்தாங்க, ஒரு பேர், நார்மலான பேர். அதுக்கப்புறம் இது அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த முழு பேரை மறைக்க முடியாது. நான் விஜய் தான், நான் விஜய்னு சொல்ல முடியாது. அவங்க உண்மையான பேரை தான் சொல்ல முடியும், ஜோசப் விஜய் அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ சூர்யாவோட இயற்பெயர் என்ன? சரவணன். அந்த மாதிரி எதுக்காக அவருக்கு இது அந்த சூர்யான்னு வச்சுக்கிட்டாங்க பேருனா படத்துக்காக தான் அந்த பேரை வச்சு. அந்த மாதிரி இப்ப அவரே பொது வாழ்க்கைக்கு வராங்கன்னா அவர் சரவணன் தான் சொல்லி கூப்பிட முடியும். இதேதான் அங்கே முடியும். இதுக்கு முன்னாடி போடல, இப்ப ஏன் போட்டிருக்க? எதுக்காக நீ பெரம்பூர் தொகுதியில போய் நின்ன? எதுக்காக நீ திருச்சி கிழக்க போய் நீ தேர்ந்தெடுத்த? நீ எதுக்காக காரைக்குடியை தேர்ந்தெடுத்த? அப்படியே நீ காரைக்குடியை தேர்ந்தெடுத்தியே உன்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சா? டெபாசிட் கூட வாங்க முடியல. ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் 15 வருஷமா கட்சி இயக்கிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒரு தொகுதியில கூட உங்களால டெபாசிட் வாங்க முடியல. இதுக்கே வெக்கக்கிடாலையா மானக்கிடால? ஏன்னா நீங்க சொல்றது பூராமே பொய். சாட்டை துரைமுருகன் சொல்றதும் பொய், சீமானவர் சொல்றதும் பொய், இரும்பவனகாட்சி சொல்றதும் பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு. பேசாம உங்க கட்சி பாட்டை இப்படி மாத்திக்கோங்க. என்னன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே உங்க கட்சியோட பேரை வந்து மாத்திக்கோங்க. இந்த பொய்யிலே பிறந்து வாழ்ற ஒரே ஒரு ஜென்மனா அது நீங்க மட்டும். சீமானவர் இதை பேசியிருப்பாரு, இந்த நாடு மட்டும் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு.
டயலாகோட வசனம் மட்டும்தான் மாறிச்சு. அந்த ட்ரெண்ட் எல்லாம் அதே மாதிரி தான். அதே மாதிரி வசனம் ஏதாவது ஒரு வசனம் பேசணும்ல. பின்னாடி கீழே உட்காந்துருக்கணும் சும்மா ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது இல்ல. கையை தட்டணும். அப்புறம் நம்ம பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருமே அப்படிங்கிறதுக்காக வரும்போது யோசிச்சுட்டு வந்தாரு. உங்க கால்களில் சிக்கி கொண்டிருக்கும் பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். அன்னைக்கு இருக்கு ஆட்டம். டயலாக் எல்லாம் ஒண்ணுதான். இது மட்டும் வேற. அன்னைக்கு மண்ணு சிக்கும்னு சொன்னா மண்ணு சிக்கல, சிக்காது, வாய்ப்பு இல்ல. நீங்க இருந்தாலும் சரி மறைஞ்சாலும் சரி என்ன ஆனாலும் சரி அந்த இது வாய்ப்பே கிடையாதுன்னு அதுக்கப்புறம் சரி கதையை மாத்திக்கோ. இதுக்கப்புறமா அதே மாதிரி சொன்னாக்க நம்மள அசிங்கப்படுத்துவாங்க. நம்ம ஆணையில நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வசனத்தை மாத்தி சொல்லுவோம், மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அதே போல ஆர்மியில வந்து இறந்து போனவங்களுக்கு ஒரு அரசு பணி என்னைக்காவது கொடுத்துருக்காங்களா? என்னைக்காவது அறிவிச்சிருக்காங்களா? ஒரு 5 வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. துப்பாக்கி சூடு நடக்கும் போது அப்ப அரசு பணி கொடுக்கும் போதெல்லாம் தூங்கிட்டு இருந்தாரு சீமானு. இன்னைக்கு விஜய் கொடுத்த உடனே இவருக்கு பத்திரிகை எரியுது. அதுக்கு இதுதான் எதிர்த்து கேஸ் போட்டாரு. இப்ப திருவண்ணாமலையில சந்திராமட்டுன்ற ஊருக்குள்ள பாத்தீங்கன்னாக்க ஒரு பாலம் ஒண்ணு கட்டினாங்க. கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் நிதியில கட்டியிருந்தாங்க. அந்த பாலம் அடிச்சுட்டு போச்சப்போ அப்போ வந்து கேள்வி கேட்கல. ஏன் இந்த மாதிரி தரமற்ற பாலம் அமைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எதுவும் போராடல. கோடியா ஊழல் பண்ணிருக்கும் போது அப்பெல்லாம் வந்து சீமானுக்கு எரியல. ஏன்னா பண்ணதெல்லாம் அவங்களோட டீம், அவங்களோட ஏ டீம், இவங்க பி டீம். அதனால அவங்களுக்கு அப்ப எரியாது, இப்பதான் எரியுது. அது மட்டும் அதே போல இந்த ராணுவத்துல உயிரிழந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு அரசு ஆணை வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அரசாணையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து 25 லட்சம் முதல் 45 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கலாம். அதே போல அந்த ஃபேமிலிக்கு லிபரலைஸ் ஃபேமிலி பென்ஷன் சொல்லிட்டு அந்த பென்ஷன் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த ஒரு சிறப்பு ஆணை மட்டும்தான் இருக்குது. ஆனா இது தெரியாம சீமான் வந்து மேடையில் நின்று கதறாப்புல. என்ன விஷயம் என்ன மேட்ச்னு தெரியாது. அரையும் குறையுமா ஏதாவது யூடியூப்ல வரும்போது இன்ஸ்டாகிராம்ல எதனா பாத்துட வேண்டியது, பார்த்துட்டு சாட்டை திரும்ப சீமானும் கதற வேண்டியது. இதுதான் வேலை இவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, சாட்டை திருமணம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து கர்நாடகால இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. அதாவது தண்ணி அங்க வந்து காவிரி நீர்ப்பாசன பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மழை பெய்யுதுன்ற காரணத்துக்காக சீக்கிரமா அணை ரொம்புது, அதெல்லாம் வேகமா திறந்துடணும் அப்படின்னு திறக்கிறாங்க. உடனே இது வந்து கடவுளோட இதுதான், கடவுள் எங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓவரா பேசி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சாட்டை பேசியிருக்காரு. அதாவது அவரு கடவுளோட புள்ளடா, அவரு வந்து இவரு சந்திரசேகர் புள்ள அப்படின்னு சொல்லி சாட்டை மாமா பேசியிருக்காங்க. அதே தான் நாங்களும் கேட்கிறோம். நாங்க யாரு பிள்ளையாவே இருக்கட்டும், ஆனா இயற்கை எங்களுக்கு ஆதரவா இருக்குன்றதான் நாங்க சொல்றோம். நீங்க திறக்க முடியாதுன்னு அவங்க 10,000 கண்ணாடி வரைக்கும் 20,000 கண்ணாடி வரைக்கும் திறந்திருக்காங்க. அதுதான் இயற்கை வந்து எங்களுக்கு சாதகமா இருக்குன்றது இவங்களுக்கு வைத்திய தெரியும். என்ன அது இவங்க போகாமலே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுல இவங்களுக்கு பேசாம இருக்க முடியாது இதுக்கு மேல அப்படிங்கிறதுக்காக நீ மேடையை போட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல சீமான் சொல்றாப்ல, பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டாக்கா வெளியே சொல்லவா முடியும் சீமான் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கும்பிடுறாங்க. அதாவது வீடு ஏதாவது இடிக்கிறாங்க, ஏதாவது வேற ஏதாவது நடக்குது அப்படின்னாக்கா பிசுல முழுக்க எப்படி இருப்பான் அப்படி இருப்பான். வெளியே கத்தவும் முடியாது, எதுவும் பேசவும் முடியாது அப்படின்னு. ஒரே சவால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா. என்னன்னா ஒரு தொகுதியில நீங்க வென்று காட்டுங்க. இப்போ ஒண்ணு நடக்கும். இது என்னன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. அந்த பேச்சு நடுவில் காணாம போச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இடைத்தேர்தல்ல டிஎம்கே ஏடிஎம்கே சீமான் இவங்க எல்லாம் ஒன்னா கூட்டணியா நின்று இப்போ சீமான உள்ள வர வைக்கணும். அதாவது இந்த சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வந்துடணும். உள்ள வந்துட்டா சீமானை வச்சு கேள்விகள் கேட்கலாம். இப்ப எதிர்கட்சிகள் தான் ஊழல் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே சைட்லயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா சீமான் உள்ள வந்துட்டாக்க அவர் வாய்க்கு வந்து என்ன வேணாலும் பேசுவாரு. எதையாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதை தோத்தாலும் யாராவது பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக தலைவரை வந்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டீமை வேலை செய்வாங்க அப்படின்னு. அதனாலதான் சீமான் சொல்றது, இந்த சட்டமன்ற தேர்தலே பிடுங்க முடியாத சீமான் இடைத்தேர்தலில் பிடிக்கிடுவாராம். எந்த இதுல தைரியத்துல அதை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இருக்கிற சப்போர்ட்ல பேசுறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க வந்து இவ்வளவு போல்டா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி திரளுதி டப்புக்காக பேசுவாங்க. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள எப்படியாவது போயிட்டாக்கா நம்ம ஈஸியா வந்து அவங்களோட இதை கலைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்க. எங்க அண்ணன் சைலண்டா தான் இருப்பாரு, உள்ள பேசு, அதுக்கப்புறமா தெரியும். இதுல வேற எல்லா மேடையிலும் வேற பேசிப்பாப்ல. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்க கட்சியில எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்றதும் தெரியாது உங்களுக்கு. இவங்க கட்சியில் இருக்கிற பாதி பேரு கூட்டத்துக்கு மட்டும் தான் வருவாங்க, ஆனா ஓட்டை மாற்றி தான் போடுவாங்கன்றது அண்ணனுக்கு இன்னும் தெரியல. அதே போல அண்ணனும் ஒரு நடிகர் தான். இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல நடிச்சாப்ல, டிராகன்ற படத்துல நடிச்சாரு, எல்லா வேலையும் பார்த்தாரு. இவர் நடிகன்றதை மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம எங்க அண்ணன் வந்து சினிமாவை டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்தாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா இங்க வந்து படத்துல நடிச்சுக்கிட்டே வந்து அரசியல் பண்ணிட்டுலாம் இல்லை உங்களை மாதிரி. அதனால இந்த பிரபாகரன் அப்படின்ற மாபெரும் தலைவருக்கு பின்னாடி உங்க போட்டோ ஒட்டிக்கிட்டு தமிழ் தேசியம்ன்ற பேர்ல பிச்சை எடுக்காதீங்க. இதைத்தான் நாங்க சொல்ல வரோம். பொய் பேசி மக்களை ஏமாத்தி பிச்சை எடுக்கிறது மட்டுமே முதன்மை நோக்கமா கொண்டு இருக்க சீமான் அவர்களே அதான் சொல்றோம். சீமான் தொம்பிகள் எதுக்கு எடுத்தாலும் கை தட்டிட்டு, எதுக்கு எடுத்தாலும் இதுதான் அதுதான் சொல்லிட்டு அண்ணனுக்கு முட்டு கொடுக்கறதை விட்டுட்டு நீங்க தனியா போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது சொல்லிக்கிறோம்.